நான் வீக் ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்துச்சு நீங்க கேக்குற பாடு இல்ல. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சொல்லணும் இல்ல. இப்ப பாருங்க, நீங்க யூரின் பிரச்சனைக்கு என்ன கூப்பிடல. எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? வலிக்குதுன்னு தானே கூப்பிட்டுருக்கீங்க. புரியுதுங்களா? எப்படியாவது உங்களை உணர வச்சு உங்களுக்கு புரிய வச்சு சரி பண்ணிடணும்னு அது பாக்குது உங்க உடம்பு. இப்போ நீங்க புரிஞ்சுகிட்டு ப்ராப்பரா நீங்க எங்க இருந்து கூப்பிட்டுருக்கீங்க ஐயா? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை. நல்லது. பக்கத்துல ஏதாவது அக்குபஞ்சரிஸ்ட் இருந்தா நல்ல ஒரு சில வருடங்களா அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போங்க. கண்டிப்பா ஷார்ட் ஸ்பேன்ல உங்களை சரி பண்ணிடுவாங்க. எங்க ஹெல்ப் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் இருக்கு. நன்றி ஐயா. அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இன்றைக்கு இணைப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? டெஃபினெட்லி ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. 4 நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க எந்த நம்பர்ல வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னைக்கு தனி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூருக்கும் 3 நம்பர்ஸ் அண்ட் மற்ற கேம்புக்கும் சேர்த்து அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணாலும் உங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்மளோட சென்னை பிரான்ச் ஓபன் பண்ணி நாளையோட 1 இயர் கம்ப்ளீட் பண்ண போறோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நாங்க எதிர்பார்த்ததை விடவுமே சென்னை மக்கள் எங்களை வந்து ரொம்பவுமே ஹாப்பியா வெல்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி. அண்ட் நம்ம மக்கள் தொலைக்காட்சியோட 20th இயர்ல இருக்கிறோம். ஸோ அதுக்கும் நாங்க ஹாப்பியா அனௌன்ஸ் பண்ண விரும்புறோம். நீங்க வந்து சென்னையில நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னை வந்து எங்களை விசிட் பண்ணுங்க. டெஃபினட்டா இந்த ஹாப்பி ஆனிவர்சரி எல்லாருமே சேர்ந்து கொண்டாடும். இப்போ கோயம்புத்தூர்ல உங்க மருத்துவமனை எங்க இருக்கு, எப்படி தொடர்பு கொள்ளலாம்? எஸ், நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து விலாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆகுறவங்க. 25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் இறுதியில நம்ம 25வது ஆண்டு விழாவையும் நம்ம கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு செலிப்ரேட் பண்ண இருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா 25 இயர்ஸ் பிரத்யேகமா அக்குபஞ்சருக்காக அட்மிஷன் ஹாஸ்பிட்டலை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த சக்சஸோட பாதையில தான் சென்னை பிரான்ச்சும் ஒண்ணு. ஸோ இந்த சக்சஸ்ல நீங்களும் பார்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா அந்த டேட்டை நாங்க எங்களோட செலிப்ரேஷன் டேட்டை கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்றோம். டெஃபினட்டா நீங்க வந்து உங்களோட பிளெஸிங்ஸை கொடுங்க. அண்ட் நம்மளோட பிரான்ச் வந்து விலாங்குறிச்சி ரோடு அப்படின்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் ஆகிறோம். அட்மிஷன் பேஸ்ட் அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டலுங்க. நான் சொன்ன மாதிரி 25 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். சென்னையிலயும் பிரான்ச் இருக்கு. கோடம்பாக்கம் பரதீஸ்வரர் காலனி 3rd ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல. இப்போ அடுத்தது பார்த்தா வெளிநாடுகள் இருக்கிற நேயர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? டெஃபினெட்லி ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த 469 ஒரு நம்பர் இருக்கு அண்ட் 613 இந்த 2 நம்பருமே வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிருக்கிறோம். சென்னைக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணோம், அதையும் வாட்ஸ்அப்ல நீங்க காண்டாக்ட் பண்ணோம்னா 957 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அது சென்னைக்குனே, அதுவும் நம்ம வாட்ஸ்அப்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க எந்த நம்பரை வேணாலும் ஹாஸ்பிட்டல்ல வாட்ஸ்அப்லயும் காண்டாக்ட் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நீங்க நார்மல் காலையும் கனெக்ட் பண்ணலாம். நீங்க எங்க இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் இது பொருந்தும். நேயர்களுக்காக இன்னொரு முறை உங்களுடைய மருத்துவ முகாம் பற்றி சொல்லுங்க. டெஃபினெட்லி பெங்களூர் கேம்ப் தாங்க நம்மளோட அடுத்த டார்கெட் டெஸ்டினேஷன். ஸோ நீங்க எங்களை பெங்களூர்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 10ஆம் தேதி, அதாவது கமிங் வெட்னஸ்டே அன்னைக்கு நம்மளோட கேம்ப் வந்து பெங்களூர்ல இருக்கு. டேட்ஸை குறிச்சு வச்சுக்கோங்க. எங்களோட கேம்ப் எங்கெங்க நடக்குது அப்படின்னா பெங்களூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி, ஈரோடுன்னு நிறைய இடங்களை கவர் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளோட ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஃபங்க்ஷன் ஆகிறோம். சென்னையிலயும் பிரான்ச் இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்தரா நீங்க ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருக்கு, கேம்ப் சம்பந்தமான டவுட் இருக்குனாலும் ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, என்னன்னா வேற ஒரு நோய்க்காக மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை எடுத்துக்கலாமா அப்படின்னு அவங்க எடுத்துக்க முடியுமா? டெஃபினெட்லி நீங்க எந்த மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும், எந்த சிகிச்சை முறையில இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா அக்குபஞ்சர் அதோட சேர்த்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நாங்க இன்னொரு மெடிசன்ஸ் ஃபார்ம்ல எதையும் உங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸும் கிடையாது, வெளிப்பூச்சு மருந்துகளும் கிடையாது. உள்ள நீங்க இன்டேக்கா சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸும் நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது தியான அக்குபஞ்சர் ஹாஸ்பிட்டல்ல 0 மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட், அதாவது பெருமையா சொல்றேங்க, மருந்து இல்லா மருத்துவம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ ஒன்லி அக்குபஞ்சர் நீடில்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நீடில்ஸ்லயும் மெடிசன்ஸ் கிடையாது. ஸோ நீங்க உங்க மெடிசனோட சேர்த்து நான் உடனே ஸ்டாப் பண்ண முடியாது, வருஷக்கணக்கில் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மெடிசனோடவே என்னோட ட்ரீட்மெண்ட், அதாவது அக்குபஞ்சரை நீங்க சேர்த்து எடுக்க முடியுமானா டெஃபினட்டா 100% பாசிபிளுங்க. ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத சேஃபர் ட்ரீட்மெண்ட். உங்க மெடிசன் நீங்க வருஷக்கணக்கா எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மெடிசனுக்கும் அவசியம் இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிடும். படிப்படியா உங்க மெடிசன்ல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். உங்களோட யூடியூப் சேனல் பத்தி சொல்லுங்க. யூடியூப் சேனலோட நேம் வந்து தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன். ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் 3லயுமே இதே நேம்ல இருக்கிறோம். தியான் அக்யூபஞ்சர் ஹாஸ்பிட்டல் திவ்ய பிரபா கருணாகரன்.
இப்போ அடுத்தது இன்னொரு சந்தேகமும் இருக்குது, எல்லா விதமான நோய்களுக்கும் உங்களால் சிகிச்சை தர முடியுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. எமர்ஜென்சி கேசஸ் மட்டும் தாங்க நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஆயிருக்கு, அதாவது ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு எமர்ஜென்சி இல்லைங்களா. ஸோ நான் சொல்ற எல்லாமே எமர்ஜென்சி கண்டிஷனுக்குள்ள தான் வரும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ அதை மட்டும் நாங்க இப்போ சுருக்கமா சொல்றோம். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, இன்செக்ட் பைட், அண்ட் ஒரு சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் மாதிரி, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு எலும்பு முறிஞ்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து இது எல்லாமே எமர்ஜென்சி கேஸ் இல்லைங்களா. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸ், இது எல்லாமே அவசர கால சிகிச்சைக்குள்ள வரும். இதை தவிர்த்துட்டு அக்குபஞ்சர் மற்ற எல்லா கண்டிஷனையும் ஹேண்டில் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் எமர்ஜென்சி எல்லாத்தையுமே நீங்க அக்குபஞ்சருக்குள்ள ட்ரீட் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிகவும் தெளிவான முறையில் விளக்கமாக பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மருத்துவ நேரம் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. இந்நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம். பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு. ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு அவமானகரமான எடுத்துக்காட்டு என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். 90,000 தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு போக்சோ சட்டம் குறித்து விழிப்புணர்வு தரப்பட உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் வருகிற 10ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. கோவில்பட்டி தீப்பெட்டி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். நிலுவையில் உள்ள காலமுறை ஊதியத்தை உடனே வழங்க வலியுறுத்தி சேலத்தில் அரசு அலுவலர்கள் ஊர்வலம். பூந்தமல்லியில் மழைநீர் வடிகால் பணிகளை தடுத்து நிறுத்திய பொதுமக்கள், உரிய திட்டமிடல் இல்லாமல் கட்டப்படுவதாக புகார். தென்காசி மேலப்புலியூரில் மாணவர்களின் விளையாட்டு திடலில் நியாய விலை கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிறிஸ்தவர்கள் போராட்டம். தமிழகத்தில் 3வது அணி அமைவதற்கான வாய்ப்பே கிடையாது என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். தமிழகம் முழுவதும் காவலர்கள் நாள் விழா கடைபிடிப்பு. வேலூரில் நடைபெற்ற குருதிக்குடை முகாமில் காவலர்கள் பங்கேற்பு. இந்திய கொபுடோ சங்கமும் சென்னை ராணிமேரி கல்லூரியும் இணைந்து நடத்திய தற்காப்பு கலையின் பயிற்சி பட்டறை. உங்களிடம் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கோப்ரோவுடைய கருவிக்கு மாற்றாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். குறிப்பாக பெண்களுக்கு இது மிக மிக அவசியமானது. காரணம், அவர்கள் ஆபத்து காலகட்டத்தில் அடுத்தோட உதவியின்றி தங்களை தாங்கள் காத்துக்கொள்ள வண்ணம். மற்றும் முனைவர் திரு கொபுடோ ஏஎஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய தற்காப்பு கலை கொபுடோ என்னும் நூல் வெளியீட்டு விழா. கோபுடோ கலையின் தோற்றம், வளர்ச்சி, பாடங்கள், கட்டா முறைகள் அனைத்தும் தெளிவாக புகைப்படத்துடன் எழுதியுள்ளோம். கல்லூரிகளுக்கு ஏற்றவாறு ஒரு பாடப்புத்தகமாகவே நாங்கள் இதை வழங்கியுள்ளோம். சன்னலுக்கு வெளியே நாளை காலை 11:30 மணிக்கு. ஜான்சாங் 1000 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு ஆற்றல் மிக்க புத்த சித்த யோகி. 700 வருஷங்களுக்கு மேலா காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களோட இதயம் ஒரு இதயத்தை கைப்பற்ற நடக்கும் அதிரடி போராட்டத்தை ஆச்சரியங்களுடன் கண்முன் நிறுத்தும்
மலைக்கோட்டை மர்மம் தமிழில் நாளை பிற்பகல் 3:02 காணத் தவறாதீர்கள். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். இன்றைய மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த ஆயுர்வேத மருத்துவமனையின் பாரம்பரிய வைத்தியர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எலும்பு முறிவு பற்றி பார்க்கலாம். எலும்பு முறிவுக்கு பாரம்பரிய வைத்தியம், நவீன வைத்தியம் எது சிறந்தது? இதுல இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றி சொல்லுங்க. ஆமா, அதாவது நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் தான் நவீன மருத்துவத்தை விட சிறந்ததுங்கிறதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல நமது முன்னோர்கள் சிகிச்சை பெற்று குணமாகி வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு வியாதிகளும் வராம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா வாழ்ந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஆய்வு எடுக்கலாம். பாரம்பரிய மருத்துவத்துல கெட்டி சிகிச்சை பெற்றவர்கள் அதன் பிறகு வாழ்நாளில் ஏதாவது வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, வேற ஏதாவது துணை நோய்கள் வந்திருக்கா, இந்த அறுவை சிகிச்சை அதாவது இப்போ அந்த எலும்பு முறிவுக்கு கெட்டுனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது வியாதிகள் வந்திருக்கா அப்படின்னு ஆய்வு பார்க்கலாம். அதே நேரத்துல அறுவை சிகிச்சை எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது வியாதிகள் துணை நோய்கள் வேற வியாதிகள் எதனாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்துல கட்டும் சிகிச்சையை பெற்று குணமாகி நன்றாக நடந்த பிறகு வலுவான வேலைகள் செய்த பிறகு எந்த ஒரு வியாதிகளும் வந்தது கிடையாது. பல 100 வயதை எட்டி அதாவது 80, 90, 100 வயதை எட்டி நமது முன்னோர்கள் வாழ்ந்துட்டு வாழ்க்கை முடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அறுவை சிகிச்சை பண்ணவங்களோட நிலைமையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தருக்கு தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளில் துளையிட்டு அங்கே மஜ்ஜை பகுதிகளில் ராடுகளை பிளேட்டுகளை பொருத்தும் போது உள்ளே இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அவங்களுக்கு பல வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்படி என்னென்ன வியாதிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அறிவியல் பூர்வமா சிந்திச்சா எல்லா வியாதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு ரத்தம் தான் முக்கியம். எப்படி ஒரு செடியை வச்சு நம்ம ஒரு மரத்துக்கு எப்படி தண்ணீர் முக்கியமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரத்தம் முக்கியம். ஒரு செடியை வச்சுட்டோம், தண்ணி உப்பு தண்ணி போகுது அல்லது சரியில்லாத சாக்கடை கெமிக்கல் தண்ணி போகுது அப்படின்னா அந்த செடி வளருமா? வளராது, அது பாதிக்கப்படும் அந்த செடி. அதே மாதிரிதான் நம்மளோட உடம்பும். நம்ம உடம்புக்கு சுத்தமான ரத்தம் முக்கியம். அப்ப அறிவியல் பூர்வமா சிந்திச்சு பார்த்தா ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது? நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட்ல இருந்து ரத்தம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல்ல பத்தி தெரியாதவங்க, நிறைய மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாது ரத்தம் எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்ட்டு. எலும்போட மஜ்ஜை பகுதியில இருந்து ரத்த உற்பத்தி ஆகுது. எலும்போட மஜ்ஜை பகுதியில இருந்து ரத்தம் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த மஜ்ஜை பாதுகாப்பாக இருந்தாதான் அந்த ரத்த உற்பத்தி கரெக்டா நடக்கும். அந்த எலும்பு முறிவுக்காக அறுவை சிகிச்சை பண்ணும் போது தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து நன்றாக இருக்கக்கூடிய எலும்புகளில் துளையிடும் போது அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் பாதிக்கப்படும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்போ ரத்த உற்பத்தி பாதிக்கப்படும். அப்போ சிவப்பணுக்கள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுட்டா உடம்புல பல வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்ட்டையும் கேட்கலாம். எலும்போட மஜ்ஜையில இருந்து தானே ரத்தம் சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ எலும்பு மேல இருக்கக்கூடிய ராடு மாதிரி இருக்கக்கூடிய எலும்பு ஓடு தானே அந்த மஜ்ஜையை பாதுகாப்பா வச்சிருக்கு. அதுல நம்ம 1 இன்ச் முறிவுக்காக பல துளைகள் போடுறோமே, அப்ப அந்த துளைகள் மூலம் அந்த உள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை பாதிக்கப்படும்ல. மஜ்ஜை பாதிக்கப்பட்டா ரத்தம் பாதிக்கப்படும், ரத்தம் சிவப்பணுக்கள் உற்பத்தி பாதிக்கப்படும். அப்போ இதனால பல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரத்தம் தான் நமக்கு முக்கியம். ஒத்த கால் இல்லாம வாழ்ந்துடலாம்,
ஒரு கை இல்லாம வாழ்ந்துடலாம், உடல் உறுப்புகள் குறைபாடுகளோட வாழ்ந்துடலாம். ஆனா ரத்தம் இல்லாம வாழவே முடியாது, மனிதன் உயிர் வாழ முடியாது. அந்த அதி முக்கியமான ஒரு ரத்தம் எலும்போட மஜ்ஜையில இருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ எலும்பை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்தா அந்த மஜ்ஜையை பாதுகாக்க முடியும். எலும்பை பாதுகாத்தாதான் அங்க எலும்போட மஜ்ஜையில இருந்து சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகும். எந்த உயிரினங்களுக்கெல்லாம் ரத்தம் இருக்கோ அந்த உயிரினங்களுக்கு தான் எலும்பு இருக்கும். நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே சிந்திச்சு பார்க்கலாம். மெடிக்கல் படிச்சவங்க மட்டும்தான் சிந்திச்சு பார்க்கணுங்கிற தேவை கிடையாது. நீங்க எந்த உயிரினங்கள் வேணாலும் எடுத்து பாருங்க. நம்ம சாப்பிடுவோமே கடல் உயிரினம் இறால், அதுக்கு ரத்தம் கிடையாது, எலும்பு இருக்கா? கிடையாது. 8 கால் பூச்சிக்கு எலும்பு இருக்கா? ரத்தமும் கிடையாது, எலும்பும் கிடையாது. இப்படி எந்தெந்த உயிரினங்களுக்கு ரத்தம் இருக்கோ அந்த உயிரினங்களுக்கு தான் எலும்பு இருக்கும். அப்போ அந்த மஜ்ஜையில இருந்து ரத்த உற்பத்தி ஆகுது. இதை பாதுகாப்பதற்காக, மஜ்ஜையை பாதுகாப்பதற்காக தான் எலும்பு படைக்கப்பட்டிருக்கு. இப்ப கடல் வாழ் உயிரினங்கள், பெரிய பெரிய மீன்கள், திமிங்கலா இருக்கு. அதனை வேலையா செய்து மூடையா சமக்கு பெரிய பெரிய இந்த பக்கம் லோட ஏத்தி அந்த பக்கம் கரைகளை கொண்டு விடுதா? கிடையாது. அப்போ நம்ம வேலை செய்யறதுக்காகவோ தொழில் பண்றதுக்காகவோ இந்த உயிரினம் நம்ம படைக்கப்படல. படைக்கப்பட்டது எலும்பு உடம்புல படைக்கப்பட்டது மஜ்ஜையை பாதுகாப்பதற்காக. அந்த மஜ்ஜையை பாதுகாக்கணும்னா நம்ம எலும்புகளில் துளையிடக்கூடாது. அது அறிவியல் பூர்வமான சிகிச்சை கிடையாது. எலும்புகளில் துளையிட்டால் மஜ்ஜை பாதிக்கப்படும். அது மனித உடல் படைப்புக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. ஆனா நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் மிகவும் அறிவியல் பூர்வமானது. ஒரு முடிகள் கூட பாதிக்கப்படாம, தோள்கள் அறுக்கப்படாம, தோள்களில் சிறிதும் முடிகள் கூட பாதிக்கப்படாம நம்ம எலும்பு முறிந்த இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து அசைவில்லாமல் கட்டி மூலிகை தைலங்களை தொடர்ந்து கட்டுக்கடையில் விட்டுக்கிட்டே வரும்போது முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளுக்கு இடையே எலும்பு திசு அணுக்கள் ஒன்று கூடி இணைப்பு பாலமாக இணைத்து பிடித்துக் கொள்கிறது. அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அது உறுதியுடன் சேர்ந்து கொள்கிறது. இப்படி இயற்கையாகவே அங்க எலும்பு திசு அணுக்கள் ஒன்று கூடி அது சேர்ந்து கொள்ளும் என்று உண்மையை தெரிந்த நமது முன்னோர்கள், அறிவியல் பூர்வமாக தெரிந்த நமது முன்னோர்கள், ஏதோ எலும்புக்கு கெட்டு போட்டோம் சேர்ந்துட்டு அப்படின்னு மூட நம்பிக்கையில வைத்தியம் பார்க்கல. நமது முன்னோர்கள் எலும்புன்னா என்ன, உள்ள என்ன இருக்கு, மஜ்ஜை இருக்கு, ரத்தம் எப்படி உற்பத்தி ஆகுது, எல்லாம் அறிவியல் பூர்வமாக தெரிஞ்ச நமது முன்னோர்கள் அந்த எலும்பு சிறிதளவும் பாதிக்கப்படாம அந்த எலும்பு முறிந்த பகுதிகளை துல்லியமாக பொருத்தி ஒன்று சேர்த்து கெட்டு போட்டு அதை குணமாக்குனாங்க. இப்ப ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு, பாரம்பரிய மருத்துவம் எப்பாற்பட்டது அப்படின்னு. பாரம்பரிய மருத்துவம் இப்ப நான் இருக்கேன், குழந்தையில இருந்தே எங்க தாத்தா வைத்தியம் பார்க்கும்போது அதை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். முட்டை வெள்ளைக்கரு இருக்குல்ல, முட்டைய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துட்டு மஞ்சள் கருவை அதுல வச்சிருவாங்க. அதை எடுத்து சுட்டு சாப்பிடுறதுக்காகவே நாங்க அங்க குழந்தை பையனா இருக்கும்போது அங்க பக்கத்துல நிற்போம். அப்ப அப்பத்துல இருந்தே இந்த கண்ணும் கருத்துமா அந்த சிகிச்சை முறையை பார்த்து சிறுவனா இருக்கும் போதே அதுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்து துணி எடுத்து கொடுக்கிறது, மூங்கில் பத்தைகளை எடுத்து கொடுக்கிறது, முட்டைகளை உடைத்து கொடுப்பது, இப்படி மருந்துகளை எடுத்து கொடுப்பது, அதை கவனித்துக்கிட்டே இருப்பது, இப்படி பிறப்பு முதலே நம்ம அந்த சிகிச்சை முறையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது இயற்கையாகவே நம்ம அவங்க எளிதில் நமக்கு கற்றுக்கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நவீன மருத்துவம் அப்படி கிடையாது. இங்க அளிக்கக்கூடிய சிகிச்சை டாக்டருக்கு இந்த ராடை யாரு தயார் பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியாது.
எந்த நாட்டுல தயார் பண்ணி இருக்காங்கன்னு தெரியாது, எப்பேற்பட்ட ராடு அப்படின்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா இந்த உலகம் முழுக்க ஒரே மாதிரியான ராடுகள் பொருத்தப்படும். சைனாக்காரங்களுக்கும் எலும்பு ஒரு மாதிரி இருக்காது, ஒன்போல இருக்காது. தென்னாப்பிரிக்காக்காரங்களுக்கும் 2 பேருக்கும் எலும்பு நேர்பட்ட மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும். அந்த தென்னாப்பிரிக்காக்காரங்களுக்கு எலும்பு வேற மாதிரி இருக்கும், சைனாக்காரங்களுக்கு எலும்பு வேற மாதிரி இருக்கும். அப்போ 2க்குமே வித்தியாசம் இல்லாம அங்க சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஆனா நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் அப்படி கிடையாது. நம்ம இந்த காலகட்டத்துல என்னென்ன நோய் பரவுது, எலும்புகள் என்னென்ன காலகட்டத்துல என்ன மாதிரியான தன்மையில இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்ச முன்னோர்கள் நமக்கு எலும்பு முறிவை பத்தி தெளிவாக அந்த சிறு வயதிலிருந்தே பரம்பரையாக முதல்ல பக்கத்துல போய் நிக்கிறது, அதுக்கு பிறகு உதவி செய்வது, அதுக்கு பிறகு இன்னும் மேலும் அவங்களுக்கு சிகிச்சைக்கு உதவி செய்வது, அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டுப்பழகி ஒரு காலகட்டத்திலே தாத்தாவுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு ஈக்குவலாக சிகிச்சை கொடுப்ப அந்த அளவுக்கு கை தேர்ந்துகிறது. இதுதான் பாரம்பரிய சிகிச்சை முறை. ஆனா நவீன மருத்துவம் அப்படி கிடையாது. எங்கேயோ ட்ரைனிங் கொடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, எங்கேயோ ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த பாரம்பரிய மருத்துவம் இது மட்டும் கிடையாது. சிகிச்சைக்கு வருபவர்கள் பரம்பரையா சிகிச்சைக்கு வருவாங்க. சிகிச்சை கொடுப்பவங்க பரம்பரையா சிகிச்சை கொடுப்பாங்க. இப்ப ஒருத்தர் எங்க தாத்தா கிட்ட எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று இருக்காரு அப்படின்னா அவரோட பையன், அவரோட பேரன், நீங்க தங்கத்தை இலவசமா ராடு வச்சு உள்ள வைத்தியம் பார்த்தாலும் ராட வச்சுக்கிட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பரம்பரையா எங்க கிட்ட சிகிச்சை பெற்ற அனுபவம் இருக்கு. எலும்பு முறிவுக்கு சிகிச்சை பெற்று குணமாகிய அனுபவம் இருக்கு. ஃப்ரீயா வைத்தியம் பார்த்தா கூட அங்க போய் ராட வைக்க மாட்டாங்க. எங்க தாத்தா கிட்ட வைத்தியம் பார்த்தவங்க, எங்க முன்னோர்கள்ட்ட வைத்தியம் பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியும் இவங்க இதுல கை தேர்ந்தவங்க அப்படிங்கிறது தெரியும். இப்ப எப்படி இந்த உண்மையான பாரம்பரிய மருத்துவர்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுலதான் இப்ப சவால் இருக்கு. இத பத்தி பேசுறதுக்கு முன்னால நேர் இணைப்புல பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். இணைப்புல இருக்க நேர் பெயர் சொல்லுங்க. ராஜேந்திரன் மேடம். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? பாண்டிச்சேரி. வைத்தியர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சார் இந்த டிவில இது வருது, அதை பார்த்துட்டு இருந்தேன். அதான் சொல்லுங்க ஐயா, நானா வேலுமணி பேசுறேன். சொல்லுங்க, உங்க குறைய கேளுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். இந்த விலா எலும்பு வலிச்சுட்டே இருக்குதுங்க சார். விலா எலும்பு வலிக்கா? இடது பக்கமா வலது பக்கமா? வலது பக்கம் சார். வலது பக்கம். ஆமாங்க சார். சரி, ஏதாவது உங்களுக்கு அடிக்கடி சளி, தும்மல், இருமல்? சளி, கொஞ்சம் தொண்டை சளி இருக்குது சார். எவ்வளவு நாளா இருக்கு இது? ரொம்ப நாளா, ஒரு 6-7 மாசமா இருக்குது சார். சரிங்க, 6-7 மாசமா இருக்கு. ஆமா சார். வயிறு உபிஷமா இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க சார், வயிறு புஸ்தலாம் இல்ல. சரி, இருமல் சளி அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. ஆமாங்க சார். என்ன வேலை பாக்கீங்க? நான் வந்து ரெக்கார்டு கிளர்க்கா இருந்தேன் சார். ரெக்கார்டு கிளர்க்குங்க சார். சரி, நிறைய புத்தகங்கள், பழைய புத்தகங்கள். ஆமாங்க சார். அது அந்த டஸ்ட் கூட இதா இருக்குமா? பழைய புத்தகங்கள் அதிகமா அந்த டஸ்ட், அது கெட்டு அந்த புத்தகங்களுக்குள்ள டஸ்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க சார். அதனால கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால நுரையீரல் பாதிக்கப்பட்டு சரிங்க சார், தொடர்ந்து சளி அதிகமாகி அது பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்பு, விலா எலும்பு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். ஆமா, நீங்க எங்களோட வைத்தியசாலைக்கு வடபழனியில புத்தூர் கட்டு இருக்குல்ல, புத்தூர் கட்டு பாண்டிச்சேரியில இருக்குங்களா சார்? ஏங்க, என்னைக்குமே வைத்தியம் எங்க இருக்கோ அங்க பக்கத்துல இருக்குன்னு தலையை கொண்டு கொடுத்துட முடியுமா? இல்ல, சப்போஸ் இருக்கும். எங்க உங்களுக்கு சிறப்பான வைத்தியம் கிடைக்கும் அங்க வந்து நீங்க வந்து சிறப்பான சிகிச்சை பெற்றுக்கிடும் போதுதான் உங்களுக்கு நிரந்தரமான குணம் கிடைக்கும். ஆமா சார். எப்படி நீங்க விலா எலும்புல வலி இருக்குன்னு உடனே சளி இருக்கான்னு நான் கேட்டேன்.
ஆமா சார். அப்ப இப்ப பக்கத்துல உள்ள வைத்தியர்கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா வந்து விழா எலும்புல கெட்ட போட்டு விட்டுருவான். ஆமா. அல்லது தடவி விட்டுருவான், எண்ணெய் வச்சு தடவி விட்டுருவான். புரியுதா? அதனால எதனால விழா எலும்பு வலிக்கு? சளினால அங்க இப்ப டஸ்ட் அலர்ஜி. நீங்க வந்து புத்தகங்கள் பழைய பல 50 ஆண்டுகளமா உள்ள புத்தகங்களா வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுல வந்து தூசிகள் அடைஞ்சு அது உங்க லங்ஸ பாதிச்சு ரைட் சைடுல வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அதுக்குள்ள மருத்துவர்கள் எங்கிட்ட இருக்காங்க. வடபழனியில அந்த புத்தூர் கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர்னு இருக்கு. அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல RS வேலுமணி சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனை. இது எலும்புல எதனால வலி வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை மருத்துவமனை. எலும்பு முறிவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல புத்தூர் கட்டு போன் அண்ட் ஜாயிண்ட் சென்டர்ல கட்டு போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எலும்புல எதனால வலிக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த வலிக்கு சிகிச்சை கொடுப்பாங்க. அதனால அந்த காரணத்தை தெரிஞ்சு சிகிச்சை கொடுப்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த வடபழனிக்கு வந்து புத்தூர் கட்டு வைத்தியசாலைக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த வந்து வைத்தியம் பார்த்துக்கிடும் போது இதை நிரந்தரமா குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயந்திங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வைத்தியர் இருக்காரு, சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம், சொல்லுங்க. தொலைக்காட்சியின் ஒலி அளவை கம்மி பண்ணிருங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. இணைப்புல இருக்க நேயர் சந்தேகங்களை கேளுங்க. அம்மா உங்க குறைய கேளுங்கம்மா, டிவி பார்க்க வேண்டாம். இல்லைங்க, ஏங்க ஒரு வருஷமா எனக்கு கால் வலிங்க, சோத்து காலு. சரி. அது வந்து தூங்கி எழுந்திருச்ச உடனேயுமே என்னால நிக்க முடியறது இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லைங்க. நானும் மருந்து மாத்திரை எடுத்தேன், வைத்தியம் பார்த்தேன். கால் பாதத்துல வலிக்கா, முட்டியில வலிக்காமா? கால் தொடையில தான் வலிக்குதுங்க. தொடையில வலிக்கா? சரி. காலையில எந்திரிச்ச உடனே வலி அதிகமா இருக்கா, நின்னுகிட்டு இருக்கும்போது அதிகமா இருக்கா? காலையில எந்திரிச்ச உடனே ரொம்ப வலியா இருக்குதுங்க. சரி, அப்ப உங்களுக்கு தொடையில பின்பக்கம் வலிக்குன்னா இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு முதுகு தண்டுவடத்துல அழுத்தப்படுது. அப்போ உங்களுக்கு இடுப்பை சுத்தி ஊழச்சது அதிகமா இருக்கு. இடுப்பை சுத்தி கொழுப்பு, நீரு, ஊழச்சது அதிகமா இருக்கிறதுனால அந்த தண்டுவட நரம்பு அழுத்தப்படுது. காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தப்படுறதுனால உங்களுக்கு தொடையில வலி இருக்கு. அப்போ உங்களுக்கு முதுகுத்த அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஊழச்சதைய கரைக்கும் போதும் நீர்க்கட்டுகளை கரைத்து வெளியேற்றும் போதும் அந்த நரம்பு அழுத்தத்தை சரி பண்ணும் போது தொடவலியை சரி பண்ண முடியும். நேர்ல வந்து பாருங்கம்மா. அது எதனால நான் சொன்ன மாதிரி இடுப்புல இருந்து காலுக்கு வரக்கூடிய L4 L5 ஜாயிண்ட்ல இருந்து காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தப்படுறதுனால அந்த ஜாயிண்ட்ல பல்ஜ் ஆகி காலுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தப்படுறதுனால வலி இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி அது எதனால அழுத்தப்படுது, நான் சொன்ன மாதிரி ஊழச்சது அதிகமா இருக்கா, கொழுப்பு அதிகமா இருக்கா, நீர் அதிகமா இருக்கா, நீர் கட்டுனால அங்க வீங்கி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து சிகிச்சை கொடுக்கும் போது நிரந்தரமா குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். நேர் பெயர் சொல்லுங்க. பெயர் சொல்லுங்க. சிதம்பரநாதன். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் உசிலம்பட்டியில இருந்து பேசுறேங்க. வைத்தியர் இருக்காங்க, சந்தேகங்களை கேளுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கங்கய்யா. எனக்கு பேக் பெயின் இருக்கு. சரி. அதனால மூச்சு திணறல். சரி. எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் வருது. எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் வருது? ஆமாங்கய்யா. காலு ஊண்டி நடக்கும் போது அந்த குதிங்கால் வலி. அதாவது பேக் முதுகுல உங்களுக்கு நடுப்பகுதியில வலிக்கா, கீழே இறங்கி இடுப்பு பகுதியில வலி இருக்கா? இடுப்பு பகுதிங்கய்யா. இடுப்பு பக்கத்துல தான் வலி இருக்கு. ஆமாங்கய்யா. நடுவுல வலி இல்ல, முதுகு நடுவுல வலி இல்ல? இல்லங்க, இடுப்பு தாங்கய்யா. என்ன வேலை பாக்கீங்க? ஏன் நான் பிசினஸ் பண்றேங்கய்யா. என்ன மாதிரி வேலைங்க? பிசினஸ்னா 1000 பிசினஸ் இருக்குங்க. என்ன மாதிரியான வேலை உங்களுக்கு? வேலைன்றது சும்மா கார்லயே சுத்துறதா, ஏசி ரூம்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதா?
என்ன மாதிரியான ஒர்க்? ஏசி ரூம்லயே இருந்து பண்றதாங்க. ஏசி ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க. அப்ப தண்ணி எல்லாம் நல்லா குடிப்பீங்களா? அப்படி தண்ணி சுடுதண்ணி வச்சுலாம் குடிக்கிறீங்க? குடிப்பேன். தண்ணி சுடுதண்ணி தான் குடிக்கிறேன். சுடுதண்ணி நல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க.